வணக்கம் பார்க்கல, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ரிவால்வர் ரீட்டா, கீர்த்தி சுரேஷ், ராதிகா, சூப்பர் சுப்ராயன், சுனில் மற்றும் பலர் நடித்து சேன் ரோல்டன் அவர்களின் இசையில் கே சந்திரன் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ரூட் அண்ட் பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஆன்லைன் என்ன ஏற்கனவே பார்த்து பழகிற கதை தான். இது ஒன்றும் புதுசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஏற்கனவே பார்த்து பழகி கேட்டு பிடிச்ச ஒரு கதை தான். ஹீரோனோட வீட்டுக்குள்ளே ஒரு வில்லன் வந்து தெரியாதனமாக உள்ளே வந்துடுறான், தவறி போய் வந்துடுறான். அங்கே நடக்கிற ஒரு சம்பாஷணைகளில் வந்துட்டு அவன் மிக போதையில் இருக்கிற போது அவங்க 2 பேருக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷனில் அவன் வந்து துப்பாக்கி எடுத்து நீட்டாக ஹீரோயினும் ராதிகா கீர்த்தி சுரேஷும் ராதிகாவும் சேர்ந்து அவனை அடித்து அவன் செத்துடுறான். ஸோ அவன் செத்தோன்னா அந்த வீட்டில் இருக்கான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி அவனை கொல்ல வந்த ஒரு கேங்கு வெளியில் வெயிட் பண்ணிருக்கு. ஸோ செத்தத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஃபைன், இந்த பாடியை கொண்டு போய் கொடுத்தா, அதாவது இன்னொரு வில்லன்கிட்ட போய் கொடுத்தா அவன் ஒரு 5 கோடி ரூபா கொடுக்குறான். ஸோ அப்போ அந்த பாடியை வந்து எப்படியாவது நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு ஒரு கேங் தெரியுது. அதுக்குள்ளேயே அந்த கேங்குள்ளேயே ஒரு நம்பிக்கை திருக்கணும் நடந்து மெயின் வில்லனை வந்து அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கேங் இவங்களை தேடும் போது இதுக்கு நடுவில் இவனோட பிள்ளைக்கு வந்து இவன் மிஸ் ஆகிட்டான்னு தெரிஞ்சு அவன் ஒரு பக்கம் தேடுறான். இந்த பக்கம் இவன் பாடிக்கு வந்து கைப்பற்றணும். இவதுக்கு நடுவில் அந்த பாடியை எப்படியாவது கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும் ஹீரோயின் கேங் ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு 4-5 கேங் வந்து சுற்றுது. அதுதான் இந்த 4-5 கேங்கும் ஒரே டைமில் கிளம்புறதான் இன்டர்மிஷன். அதுக்கப்புறம் அந்த பாடியை கொண்டு போய் இவங்க வந்து அடக்கம் பண்ணாங்களா, இல்லை இந்த வில்லன் கேங்கில் யாராவது கைப்பற்றிச்சா, அந்த பையனுக்கு அவங்க அப்பா பொண்ணு செத்து போனது தெரிஞ்சுதா, அவன் என்ன பண்ணா, இது நடுவில் ஒரு போலீஸாக நம்ம இவர் ஜான் விஜய் வேறு வருவார். அவருக்கும் கேஸ் வச்சுட்டு ஆல்ரெடி ஒரு முட்டல் மோதல் இருக்கும். ஸோ அவர் வந்து பழி வாங்கினாரா இல்லையா, அதுதான் இதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக அப்படி இருக்குன்னா அப்போ பார்க்குறப்ப எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சது ரொம்ப கம்மி தான், நான் அதையும் சொல்லிடுறேன். சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. நிறைய இடத்துல இந்த கார் சேசிங் சீன்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் சினிமாட்டோகிராஃபி இட் வாஸ் நைஸ், குறையில்லை. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் அவுட் ஆஃப் த பாக்ஸ், ஸோ வாவ் அப்படிலாம் இல்லை, சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வச்சுட்டாங்க. இந்த மாதிரி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஃபைன். பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போதும் ஆண்டகனிஸ்டாக வர எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ஓகேவா நல்லா இருந்தது, எந்த குறையும் இல்லை. ஸோ இது 3 எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ எது எனக்கு பிடிக்கல, இதை தவிர இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு புது விதமான கதை கிடையாது. ஆல்ரெடி கோலமாவை கோய்க்கலா பேட்டர்னில் சொப்பன சுந்தரின்னு ஒரு படம் வந்திருக்கும். அதுவுமே இப்படியே தான், இதே மாதிரி 4 பேர் இருப்பாங்க, அதுலேயும் லேடிஸாக இருப்பாங்க, அவங்க பொண்ணுங்க இந்த மாதிரி 2 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து கார் கிஃப்டாக கிடைக்கும். அவங்க அந்த காரை வச்சுக்கிட்டு அந்த கார் நிறைய கார் மூலமாக ஒரு பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறாங்க. இதில் போனோம், அவ்வளோதான். கோலமாவை கோய்க்கலால கஞ்சா, இவ்வளோதான் விஷயம். மற்றபடி கதையை ஓட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். ஸோ கதை ஒன்றும் புதுசாக இல்லை. அப்போ நம்ம எதை புதுசாக காட்டணும், ஸ்க்ரீன் பிளேவை நம்ம புதுசாக காட்டணும். ஸோ ஸ்க்ரீன் பிளே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு என்கேஜிங்காக வச்சுக்கணும் அப்படின்றது தான். ஆரம்பிக்கிற முதல் சீன்லேருந்து, அதாவது இந்த கர்மா இஸ் எ பூமராங்கன்ற ஒரு டேக்லைன் வச்சு தான் அந்த படம், அதாவது கர்மா உங்களை கண்டிப்பாக பின்தொடரும், ஏதோ ஒரு இடத்துல உங்ககிட்ட வந்தது சேரும், நீங்கள் பண்ணது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், இதுதான் டேக்லைன். அப்போ அந்த டேக்லைனுக்கு அந்த முதல்ல காட்டின 2 கதை வந்துட்டு ஓகே ஃபைன் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க வைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு, படம் பார்த்துட்டு எங்களாலேயே கெஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே, வீக்கர் ஸ்க்ரீன் பிளே, எதுவுமே புதுசு கிடையாது அதுலேயும். ஓகேவா, அங்கே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சா. 3வது இந்த படத்தோட கேஸ்டிங், ஸ்டார்டிங் ஃப்ரம் கீர்த்தி சுரேஷ் தன்னந்தனியாக, அதாவது தன்னை ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவியாக மகாநீதி வந்தது, நேஷனல் அவார்டு கிடைச்சது. ஏன்னா அவங்களோட நடிப்பு அவ்வளோ சிறந்ததாக இருந்தது. அவங்க நிஜமாகவே அந்த படத்தில் வாழ்ந்துருப்பாங்க. ஓகேவா, அவங்க நடிப்புக்கு எந்த விதத்திலையும் நம்ம பங்கம் வைக்கவே முடியாது, அப்படி ஒரு நடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் ஆக்ஷன் அவதார் எடுக்கிறாங்க அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியுமே ஒரு சில படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் ஓடிடியில் வந்து மிஸ் இந்தியாவாக இருக்கட்டும், ரகு தாத்தாவாக இருக்கட்டும், எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல எங்கே அடி வாங்குச்சு அப்படின்றத பார்த்து இந்த படத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அவங்க யார், செல்ஃப் சென்டர் ஹீரோயின், நம்மளை வந்து ஒரு ஹீரோ கீக்கராக நம்ம ஹீரோயின் அந்த படத்தில் வரணும் அப்படின்னு போர்க்குடி தூக்குற ஒரு ஆள். அப்போது அவங்க அதெல்லாம் கவனிப்பாங்களா, தேவை கிடையாது. நான் அதில் ஆக்ஷன் அவதார், நான் என் பேர் ரிவால்வர் ரீட்டா, நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயே தான் படம் முழுக்க அவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களா நடிக்கல. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்துட்டு எப்படி எஸ்கே கிட்ட துப்பாக்கி கொடுத்தாங்க, அதை எஸ்கே கொண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து அந்த துப்பாக்கி இவங்க எடுத்துட்டாங்க போல. நான் தான் வந்து நீ எஸ்கேக்கு தானே, இல்லை நான் கேஸ், நான் அதுக்கு தான் அந்த துப்பாக்கி அப்படின்னு அவங்க வாங்கிட்டு, இந்த சந்திரமுகியில் சொல்லுவார்ல, கங்கா சந்திரமுகியா, நின்னா சந்திரமுகியா, நடந்தா சந்திரமுகியா, மாறினான், அது மாதிரி கீர்த்தி சுரேஷ் விஜயா, நின்னா விஜயா, நடந்தா விஜயா, ஓடனா விஜயா, மாறினா அப்படின்ற மாதிரி தான் விஜய் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி தான் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கீர்த்தி சுரேஷ் எங்கேயுமே தெரியல, எல்லாமே ஒரு ரெப்ளிகேஷனாக, ஒரு விஜயோட ரெப்ளிகேட்டாக தான் அவங்க நிறைய இடத்துல தெரிஞ்சாங்க. அது அவங்களுக்கு செட் ஆகலை. ஸோ மோரோவர் இது வந்து அது ரியாலிட்டி க்ளோஸாலாம் எங்கேயுமே இருக்காது. எல்லாமே ஒரு ஸ்லோ மூவாக இருக்கட்டும், ஸ்மோக் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே பில்டப் தான், எலிவேஷன் தான். ஆனால் அது எங்கே என்ன பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே ஒட்டலை, படத்தோட ஒட்டவே இல்லை. எல்லாமே ஓவர் ஆக்டிங், கிரிஞ்சுக்கும் நடுவில் தான் இருந்தது. அவங்க அப்படின்னா 2வது ராதிகா ஆகச்சிறந்த ஒரு நடிகை. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ரோலை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸாகவே அது மாறிடுச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஆல்ரெடி ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸ் இருக்குது. அது யாருன்னா நம்ம ரெட்டின் கிங்ஸ்லியான, அதாவது அந்த மனுஷனை
அவர் எப்படி வேணாலும் நல்ல நல்ல நடிப்பெல்லாம் அவர் நடிக்கலாம். ஆனால் அவரை ஒரே பேட்டர்னில் நெல்சன் படத்தில் ஒரு மாதிரி பண்ணிட்டானா அதே பேட்டர்ன்லேயே போட்டு அதே மாவை மறுபடியும் அடிச்சா எவ்வளோ இரிட்டேட் ஆகும். அது மாதிரி தான், அதாவது ரெட் அண்ட் கிங்ஸ்லி அன்னைக்கே ராஜிகாமா மேலே போட்டியாக இருக்காங்க. அந்த அளவுக்கு போட்டி யார் வந்து மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸாக இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஸோ அதுவுமே மோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இரிட்டேட்டட் டு த கோர். ஸோ அதுவுமே எனக்கு ஃபுல்ஃபில்லிங் ஆகலை. மூணாவது பாடல்கள், அதாவது நம்ம ரோல்டன் அவர்கள் பாடல்கள்னா அப்படியே மனசை பறக்க விடலாம், அப்படி இருக்கும் பாட்டெல்லாம். ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு மியூசிக் அப்படின்னு வரும்போது எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் ஒரு பாட்டு கூட மைண்டில் இல்லை, இப்போ சுத்தமாக இல்லை, அப்பவே இல்லை. அப்போ அந்தளவுக்கு தான் மியூசிக் இருந்தது. அது மியூசிக்குமே பெருசாக அந்த படத்தோட ஒட்டவே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே, அதான் சொன்னேன், அந்த படத்துக்கு நேரமாக அதை கொடுத்துருந்தார். அவுட் ஆஃப் த பாக்ஸும் கிடையாது, வாவ் மட்டும் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா பாடல்கள் கம்ப்ளீட் ஜீரோ. அதுவுமே பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்துட்டு இப்போ ஏகத்தை நான் சொல்லணும்னு தனியாக சொல்லணும்னு நான் விருப்பமே பண்ணல. ஏன்னா இது இன்னும் ஆல்ரெடி என்ன சொன்னேன், ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டோட்டல் அவுட்னா டிசப்பாயின்மெண்ட்னா அப்போ டேரக்ஷன் என்ன மாதிரி இருக்கும். மேபி கீர்த்தியோட இன்டர்ஃபரன்ஸோ இல்லை இன்ஃப்ளூன்ஸோ இருந்திருந்தான்னு தெரியல. பட் ஸ்டில் இட் வாஸ் ஓவரால் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு அவுட்டிங் தான். ஸோ கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், ஒரு போரிங்கான ஒரு மூவி தான், டு பி ஹானஸ்ட். ஸோ எனக்கு இதெல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகிறதையும் தாண்டி இதெல்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது எல்லாத்தையும் கோட்டை விட்டாங்க. ஸோ ஒரு ஓவராலாக எனக்கு ரிவால்வர் ரீட்டா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு என்டர்டெய்னிங்கான மூவியாக இருந்தது கேட்டிங்கன்னா ஒரு 100க்கு வந்து நான் ஒரு 35 கொடுப்பேன். அவ்வளோதான். அதை தாண்டி பெருசாலாம் இதில் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ப்ரொடக்ஷன் வேல்யூ மேக்கிங்லாம் நல்லா இருந்தாலும் முக்கியமாக கதையை திரைக்கதை நடிப்பு 3த்துலேயும் கோட்டை விட்டனால இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ உங்களுக்கு பார்க்கணும்னு தெரிஞ்சால் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி காசு கொடுத்து போய் பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. வெயிட் பண்ணி ஓடிடிலே பார்க்கலாம், சிறந்தது. அவ்வளோதான் மக்களை, மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது நம்ம ஷோ வீட்டில் வந்து போச்சு.